அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன வலிமையோடு செயல்படுதல். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நஜ்த் நாட்டை நோக்கி ஒரு புனித தற்காப்பு யுத்தத்திற்காக வேண்டி புறப்பட்டு சென்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தற்காப்பு யுத்தத்தை நிறைவு செய்துவிட்டு திரும்பிய போது அவர்களுடன் நானும் திரும்பி வந்தேன். அப்போது முள் மரங்கள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நாங்கள் வந்து கொண்டிருந்த போது மதிய ஓய்வு கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தங்கியிருந்து ஓய்வெடுக்க முற்பட்டார்கள். மக்கள் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி மரங்களின் நிழல் தேடி பல திசைகளிலேயும் பிரிந்து போய்விட்டனர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவேல மரத்தின் கீழே தங்கியிருந்தார்கள். தம்முடைய வாள் ஒன்றை எடுத்து தம்மிடத்தில் இருந்த அந்த வாளை மரத்தில் மாட்டி தொங்கவிட்டிருந்தார்கள். நாங்கள் சற்று நேரம் உறங்கினோம். அதற்குள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அழைத்தார்கள். நாங்கள் கண் விழித்து பார்த்தால் அப்போது அவர்களுக்கு அருகே ஒரு கிராமவாசி நின்றிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் நான் தூங்கிக் கொண்டிருந்த போது நான் மரத்தில் தொங்கவிட்டிருந்த என்னுடைய வாளை எனக்கு எதிராக உருவினார். நான் கண் விழித்து பார்த்தபோது இவருடைய கையில் உறையிலிருந்து உருவிய என்னுடைய வாள் இருந்தது. இவர் என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுபவர் யார் என்று கேட்டார். நான் அல்லாஹ் என்று பதில் கூறினேன். அந்த கிராமவாசி என்னுடைய பதிலை கேட்டு அப்படியே அதிர்ந்து போய் அமர்ந்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தண்டிக்கவில்லை. இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியில் 2910 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓய்வெடுப்பதற்காக வேண்டி தங்கியிருந்த போது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாளை உறையிலே இருந்து வெளியே எடுத்து, இந்த வாளால் உம்மை கொல்லப் போகிறேன் என்று ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பாக நின்று வாளை ஓங்கிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன வலிமையோடு, என்னை படைத்த ரட்சகன் அல்லாஹ் பாதுகாப்பான், அவன் என்னை காப்பாற்றுவான், உன்னால் என்னை எதுவுமே செய்ய முடியாது என்ற ஒரு மன வலிமையோடு சொன்ன அந்த பதில், இதை கேட்ட மாத்திரத்திலேயே, இந்த பதிலை கேட்ட மாத்திரத்திலேயே உருவிய வாளோடு நின்றிருந்த அந்த எதிரியினுடைய கைகள், அந்த கைகளிலே இருந்த வாள் தவறி கீழே விழுகின்றது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன வலிமையோடு நடந்து கொண்ட நிகழ்வுகள் இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. எந்த ஒரு காரியமானாலும் சரி, அதில் மன வலிமையோடு நின்று செயலாற்ற வேண்டும். எல்லா நேரங்களிலேயுமே பயந்த நிலையில் ஒருவர் வாழ தலைப்படக்கூடாது. இறுதிக்கட்டம் என்று வந்தாலும் அந்த கட்டத்திலே உறுதிமிக்க மன வலிமையோடு செயல்படுகின்ற பக்குவத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இது மாதிரி உண்டான கட்டங்களிலே முடிவெடுக்க வேண்டுமே தவிர, இது மாதிரி உண்டான ஒரு சூழ்நிலைகளில் அல்லாஹ்வுடைய தூதரால் வழிகாட்டி தரப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை மனதிலே நிறுத்தி கொண்டு அதன் அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற சிரமங்கள், ஆபத்துக்கள், பிரச்சனைகள் வருகின்ற போது நம்மை நாம் மன வலிமையால்
உறுதியால் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.